ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கேக் பேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சாக்லேட் ஃப்ளேவரில். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என் பொண்ணோட பர்த்டே. ஜூலை 7 மண்டே தான் என் பொண்ணோட பர்த்டே. அதுக்கு தான். ஆனால் நான் வந்து வீடியோவை லேட்டாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பூட்டிக்கில் வேலை இருந்ததுனால லேட்டாக வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சாக்லேட் ஃப்ளேவர் கேக் தான் பண்ண போகிறேன். நான் நிறைய வாட்டி கேக் பண்ணியிருக்கேன். ஆனால் எக் கேக் தான் பண்ணியிருக்கேன். எக்லெஸ்னால் தயிர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ரீ மிக்ஸு ஃபஸ்ட் டைமு. கடையில் ரெஃபர் பண்ணாங்க, அதனால நான் வாங்கிட்டு வந்தேன். 3 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி, 30 ml கப்பில் 3 கப்பு எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் பட்டரை கூட மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஸ்பீடாக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணினா கேக் வந்து பேக் ஆகாது. பேக் ஆகும், வந்து ரேஸ் ஆகாது. கேக்கு ஹைட் கிடைக்காது நம்மளுக்கு. உள்ளே வந்து வெந்திருக்காது, ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோவை ஸ்பீட் மோடில் போட்டுட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறத காமிச்சிட்ருக்கேன். அதனால தான் அவ்வளோ ஸ்பீடில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்பாச்சுலாவில் வந்துட்டு கட்டிங் ஃபோன் மெத்தடில் மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் ஓடிஜியை வந்து 180 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ டின்னில் ஊற்றிக்கலாம். நான் ஏற்கனவே டின் வந்து க்ரீஸ் பண்ணிட்டேன். ஆஃப் டின்னுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 3 டயர் கேக் தான் ரெடி பண்ண போகிறேன். அதனால் 3 டின்னில் வந்து ஊற்றிக்கிறேன். எல்லாத்துலேயுமே ஆஃப் தான் ஊற்றிருப்பேன். நீங்கள் நிறையா ஊற்றிட்டிங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகிடும். அதனால் கரெக்டாக ஊற்றி எடுத்துக்கணும். இப்போ ஓடிஜி வந்து ரெடியாக இருக்குது. நம்ம ட்ரேவை வந்து உள்ளே வச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து 40 மினிட்ஸ்க்கு வச்சுருந்தேன். அது சரியாக கேக் வந்து வேகலை, அந்த டைமிங்க்கு வேகலை. அதனால் நான் இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சேன். அதனால தான் நான் 60 மினிட்ஸ்க்கு வைங்கன்னு சொல்கிறேன். ஒருத்தொருத்தங்களோட ஓடிஜியோட டைமிங் வந்து வேறு மாதிரி மாறும். என்னோடய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா, என்னோடய ஓடிஜியோட கெப்பாசிட்டி 60 லிட்ரு. இது நல்லா ஓரளவுக்கு பெருசாக இருக்கும். அதனால் எனக்கு வந்து டைமிங்கும் ஜாஸ்தி பிடிச்சிது. அட் அ டைம் வந்து நம்ம 5 டின் வச்சு வேக வைக்கலாம். இப்போ க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். க்ரீம் பார்த்திங்கன்னா, நான் விப்பிங் க்ரீம் தான் எடுத்திருப்பேன். அது இன்னுமே வந்து மெல்ட் ஆகலை. எனக்கு டைம் இல்லை. ஒரு 3 ஹவர்ஸில் நான் கேக் வந்து பேக் பண்ணணுன்னு முடிவு பண்ணதுனால எனக்கு அந்த கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னுட்டு நான் எடுத்துட்டேன். அது ஒன்றும் பண்ணாது, வந்து நம்ம பீட் பண்ண கரெக்டாக இருக்கும். 1.5 கப்பு இருக்கும் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர்ன்றதுனால சாக்லேட் சிரப் கூட ஊற்றிக்கலாம். சாரி, சாக்லேட் ஃப்ளேவர்து ஊற்றிக்கலாம். நான் வந்து இது மட்டும் தான் ஊற்றிக்கிறேன். ஐசிங் சுகரை மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணணும். இந்த அளவுக்கு பீட் பண்ணணும். பாருங்கள், இப்போ வந்து அந்த பாத்திரத்தை நம்ம கமுத்து பிடிச்சாலுமே கீழே விழாமல் இருக்கணும். இதுதான் கரெக்டான ஸ்ட்ரெச்சரு. இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள். அது எப்படி எடுக்கிறோமோ அந்த ஷேப்புக்கு அப்படியே நிற்கும். இப்போ நான் இது 3 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலர் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். அதனால தான். எல்லோ, பிங்க், க்ரீனு. அவங்க கடைக்காரங்க பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கொடுத்துட்டுருக்குறாங்க. க்ரீன்னு நினச்சி நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ போய் மாற்றுற அளவுக்கு டைம் இல்லை. அதனால் நான் அதுக்கு வந்து க்ரீன் யூஸ் பண்ணல, ஒயிட்டாகவே யூஸ் பண்ண போகிறேன். பிங்க் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 ட்ராப்ஸ் விட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்தேன், வந்து டார்க்காக வரல. அதனால் திருப்பி சேர்த்துக்குவேன். இதுக்கு வந்து க்ரீன்னு நினச்சிட்டு இது ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஆனால் இது எல்லோ. அதனால் திருப்பியுமே இதே பவுல்லே போட்டு நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். டார்க் எல்லோ வேணும்னா நிறையா வந்து ஜெல் கலர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து மைல்டாக இருந்தால் போதும்னு தோணுச்சு. அதனால்
நான் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கலர் வந்து ஒன்றும் டார்க் அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு மாதிரி பாதாம் எல்லோ கலர் தான் வரும் இது. அந்த அளவுக்கு தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது நிறையா இருந்ததுனால நான் பீட்டரில் மிக்ஸ் பண்ணேன். இந்த பவுலில் இருக்கிறதெல்லாம் ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம எப்போ ஐசிங் பண்ணுறோமோ அப்போ எடுத்து நம்ம ஐசிங் பண்ணிக்கலாம். கலர் பத்தலைன்னு நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இது போதும். இப்போ கேக் பேக் ஆகிடுச்சு, பார்க்கலாம். டூத்பிக்கை இன்சைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒட்டுது. அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்களுக்கு. 40 மினிட்ஸ் வச்சேன், கேக் வேகலை. அப்புறம் 20 மினிட்ஸ் திருப்பியுமே வச்சேன். நல்லா டேப் பண்ணலன்னா பாருங்கள், இந்த மாதிரி வந்து வெடிப்பு வந்துடும் கேக்கு. இதுக்கு வந்து நான் வந்து நிறையா டேப் பண்ணலை கரெக்டாக, அதனால தான் இந்த மாதிரி ஆச்சு. ஆனால் கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இப்போ ஐசிங் பண்ணிக்கலாம். இந்த நடுவில் இருக்கிறத வந்து பசங்க பிச்சு சாப்பிட்டுட்டாங்க. டேஸ்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. கேக் ஆனால் சூப்பராக இருந்தது. பேக்கரியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு கேக் கட்டிங் டைமில் எல்லாருமே சொன்னாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு. எனக்குமே அது வந்து நான் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. என்னடா வந்து எக்லெஸ் செய்கிறோமே, அதுவும் ப்ரீமிக்ஸில் செய்கிறோம், எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிது. நான் 1 இயராக பேக் பண்ணல, அதனால வீட்டில் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை. இந்த போர்டு இல்லாத மறந்துட்டேன் நான். கேக் போர்டு வாங்கிட்டு வரல, அதனால பிளேட் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு கேக்குமே 2 லேயராக தான் கட் பண்ணுறேன். நான் வந்து 3 லேயரெல்லாம் கட் பண்ணல. கட் பண்ணிவிட்டு சுகர் சிரப்பில் ஃபுல்லாக சோக் பண்ணிவிட்டு க்ரீம் வந்து க்ரம் கோட் கொடுத்துக்கிறேன். நான் க்ரம் கோட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாகலாம் கொடுக்கல. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாலாம் வந்துட்டு ரொம்ப க்ரீம் போடாது, இங்கே வந்து இப்போ மழையாக இருக்குது பெங்களூரில், அதனால் வந்து த்ரோட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும், கம்மியாக போடுன்னு சொன்னதுனால நான் வந்து மைல்டாக தான் போட்டிருக்கேன். ஃபுல்லாகவே க்ரம் கோட் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ பைப்பிங் பேக்கில் க்ரீம் போட்டுக்கிறேன். நான் 3 கலருமே பைப்பிங் பண்ணி எடுத்துக்கிறேன் பைப்பிங் பேக்கில். சிம்பிளான டிசைன் தான், நிறையா பண்ணலை. இது பண்ணி முடிச்ச பார்த்து தான் நான் வந்து ஒயிட்டை வந்து லீஃப் மாதிரி போட்டிருக்க கூடாதோன்னு தோணுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடைசியில் பாருங்கள் கேக் எப்படி இருக்குன்னுட்டு. நான் ஸ்டார் நாசல் எடுத்திருக்கேன். இது வந்து சைஸ் சின்னது, அதில் வந்து டாட் டாட் மாதிரி வச்சுட்டு போகிறேன். அடுத்தது பெரிய ஸ்டார் நாசல் எடுத்திருக்கேன். அதில் வந்து ரோஸ் மாதிரி போட்டுக்கிறேன். ஏன் கேப் விட்டு போடுறேன்னா, பிங்க் கலரையும் போட போகிறேன், அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ரொம்ப கிராண்டாக, இதுவே ரொம்ப கிராண்டாக தெரிஞ்சுது, அதனால நான் யோசித்து வச்சிருந்த டிசைனே வேறு, அதை நான் போடலை.
நான் ஹெவி டிசைன் எல்லாம் பண்ணவே இல்லை. ரொம்ப சிம்பிளாக எனக்கு டைம் இல்லாதனால ரொம்ப கம்மியான டிசைன் தான் பண்ணியிருக்கேன். நான் இதுவே வந்து ரொம்ப ஜாஸ்தியான மாதிரி தெரிஞ்சுது. எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்க, லீஃப் வந்து ரொம்ப பெருசு பெருசாக போட்டுட்டேன். அது ஒரு மாதிரி நல்லா தெரியல. எனக்கு பிடிக்கல. ஆனால் வந்தவங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. நான் வந்து பிங்க் கலரில் ப்ரிங்கிள்ஸ் வந்து இது பண்ணியிருக்கேன். இது வந்து எடிபிள் பட்டர்ஃப்ளை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சுகரில் செஞ்சது தான். இது வந்து சாப்பிட்லாம், எதுவும் பண்ணாது. இது வந்து அங்கங்கே வச்சுக்கிறேன். ஃபைனலாக இதுதான் கேக்கோட அவுட்புட். எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணேன். ஆனால் நான் ஃபுல் வீடியோ எடுக்கல. டின்னர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலா. அதுக்கு இங்கே கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. பன்னீர் வந்து கட் பண்ணுறேன். நான் வந்து 1 kg பன்னீர் வச்சு தான் செஞ்சுருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நானுக்கு ரெடி பண்ணேன். நானுமே செஞ்சு வச்சாச்சு. அடுத்தது கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குட்டி பாப்பாவுக்கு 2 வருஷம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஆனால் அவ்வளோ கோவம், உள்ளே வரமாட்டேன் அப்படின்னுட்டு. பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கேக் பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு ரொம்ப விளையாடிட்டு இருந்தாங்க. நிறையா குட்டி குட்டி பசங்க வந்திருந்தாங்க. எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க. பாப்பாவுக்கு 14 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்களுமே விஷ் பண்ணுங்க. அண்ணா வந்து லேட்டாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதால லேட்டான விஷஸ் தான் வரும். என்னோட சிஸ்டரோட பையன்தான் அவன். நான் தான் கட் பண்ணுவேன்னு சொல்லி வாங்கி கேக் கட் பண்ணிட்டு இருக்கான். எல்லாருக்குமே கேக் கட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேக் வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த 2 அங்கிளுமே என்னோட ஷாப் ஓனரும் என்னோட வீட்டு ஓனருமே. அவங்களுமே கேக்கு சூப்பராக இருக்குமா அப்படின்னாங்க. சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தது. நாங்கள் வந்து அதிகமாக வந்து யாரையும் கூப்பிடல, வெறும் பசங்களோட சரி. இந்த பையன் பார்த்தீங்கன்னா என் பக்கத்து வீட்டு பையன். 3 மாதம் குழந்தையிலேருந்து எனக்கு என்கிட்ட தான் அதிகமாக இருப்பான். கடைக்கு வந்து உட்காந்துப்பான். அவங்க அம்மா கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால அவன் ரொம்ப அட்டாச்மெண்ட் எங்களுக்கு. நான் கேக் கட் பண்ணிட்டு இருந்தா, நான் தான் கேக் கட் பண்ணணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு வந்தான். சரி சாப்பிட போகிறான்னு நினச்சி ஊட்டுனா வேணான்னு தலையாட்டுறான். இப்படி தான் அவன் வந்து எப்பயுமே எங்கள் வீட்டில் இருப்பான். நீங்களுமே இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என் பொண்ணுக்கு பர்த்டே விஷஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.